தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். உடுமலைப்பேட்டை கிருஷ்ணகிரியில் அதிமுக செயல் வீரர்கள் மீதான திமுகவினர் தாக்குதல் நடத்தியது கண்டிக்கத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தேர்தலுக்கு முந்தைய நாள் இரவில் கிளம்பாக்கத்திலிருந்து பேருந்துகள் முறையாக இயக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டில் உண்மையில்லை. அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் ஆர் மோகன் விளக்கம். போலீசாரை அசிங்கமாக திட்டியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதியின் கணவர் மீது வழக்கு பதிவு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேருக்கும் விசாரணை நீதிமன்றத்தில் விதித்த தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்த கூறிய வழக்கில் அனைவரும் பதிலளிக்க உத்தரவு. சிறையில் உள்ள என் மகனின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஞானசேகரின் தாய் புகார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் ஓய்வுக்காக முதல்வர் மு க ஸ்டாலின் குடும்பத்துடன் கொடைக்கானல் பயணம். ட்ரோன் கேமரா தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் சரவணன் உத்தரவு. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கான 3 வாக்கு எண்ணும் மையங்களில் காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோடக் ஆய்வு. திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேகா வண்ணம் பூசப்பட்டு பறக்கவிடப்பட்ட விவகாரத்தில் கட்சியின் தலைவர் விஜய்க்கு பீட்டா அமைப்பு எதிர்ப்பு. சிறை கைதிகளை அழைத்துச் செல்லும் காவல் வாகனங்களில் நவீன சிசிடிவி கேமராக்கள் சென்னையில் முதல்கட்டமாக 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டன. ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர் ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 மாநிலங்களவை எம்பிக்கள் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் 3 வாரங்களுக்கு நீடித்துள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இணையத்தில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியான விவகாரம். எடிட்டர் சங்கத்திலிருந்து பிரதீப் ராகவ் இடைநீக்கம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.